ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். நேத்து நம்ம பார்த்த லவ் மீ இன் 3 days அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்ட்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். கடைசியா நம்ம ஹீரோயினை மிரட்டி இருப்பான், இனிமேலும் நீ அந்த ஜென்னுக்கு ஸ்பையா வேலை பார்த்த நடக்கிறதே வேற அப்படின்ட்டு. ஆனா இன்னும் நம்ம ஹீரோயின் திருந்தாம அன்னைக்கு நைட்டே திரும்பி எப்படியான்ட்டு இந்த சீக்கிரட்டை நம்ம ஜென்னு கிட்ட ஒரு ப்ரூஃபோட சொல்லணும்ட்டு இப்ப நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு தான் போவா. அதுவும் போறவ சும்மாலாம் போக மாட்டா, குட்டியா ஒரு கேமராவை கையோட எடுத்துட்டு தான் போவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்தனையும் திருட்டுத்தனமா அங்க ஒரு ஓரத்துல இந்த கேமராவை செட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ குளிச்சிட்டு பாத்ரோப்போட வருவான். இத பாத்துட்டு நம்ம ஹீரோயின், ஐயோ சீ பாஸ், என்னது இது, இப்படி அரையும் குறையுமா பாத்ரோப்போட வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ, ஹலோ மேடம், இது ஏன் வீடு, நான் எப்படி வேணாலும் இருப்பேன், சரி நீ எதுக்கு இப்ப இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே, இந்த ஃபைல் நீங்க கேட்டீங்கல்ல அதை கொடுக்கறக்காக தான் வந்தேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு நடந்து போனதுல தெரியாதனமா அந்த பாத்ரூப்பையும் கழட்டி விட்டுருவா. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவோட 6 பேக்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் லைட்டா வாயை பொழந்துட்டு, ஐயோ இந்தாங்க ஃபைல், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி வந்துருவா. ஆனா வெளியே வந்தவ வேற ஒரு டெலிவரி பையன் கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து, இங்க பாரு நீ பண்ண வேண்டியதெல்லாம் அவனோட வீட்டுக்கு போய் அவன் கையை மட்டும் எப்படியான்ட்டு ஒரு 5 செகண்ட் பிடி, அதுக்கடுத்து மித்தது எல்லாத்தையும் அந்த கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் அப்படியே ஆபீஸ்க்கு வந்து அவ லேப்டாப் ஓபன் பண்ணி நம்ம ஹீரோ வீட்டுல கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு கேமரா, அதை அப்படியே மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இடத்துக்கு யான் வந்துருவான். அவன் வந்துட்டு, என்ன லூலு நீ வீட்டுக்கு போலையா, சரி இங்க நீ இருக்கிறது நல்லதுதான், இப்ப திடீர்னு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங், உன் லேப்டாப்பை கொடு அப்படிங்கிற மாதிரி அவளோட லேப்டாப்பை கேட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின், ஐயோ லேப்டாப்பை மட்டும் இவன் ஓபன் பண்ணி பார்த்துட்டானா நம்ம மாட்டிக்குவோமே அப்படிங்கிற மாதிரி பயந்துகிட்டு இருக்கா. அதே நேரத்துல கரெக்டா இப்ப நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துருவான். இவன் உடனே ஷாக் ஆயிருவா, என்னடா இது, இப்பதான் நம்ம மானிட்டர் பண்ணி பார்த்தோம், அவன் வீட்டுல இருக்கிற மாதிரில தெரிஞ்சிச்சு, இப்ப என்ன இங்க இருக்கான் அப்படின்ட்டு ஒரு குழப்பத்துல இருக்கிற இந்த செகண்ட்ல அந்த மேனேஜர் அப்படியே அந்த லேப்டாப்பை பிக் ஸ்கிரீன்ல கனெக்ட் பண்ணிடுவான். இப்ப அப்படியே அந்த பின்னாடி இருக்க ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் கடைசியா நம்ம ஹீரோட வீட்டுல இருந்திருப்பாங்கல்ல அது ஓடிக்கிட்டு இருக்கும். இத பார்த்தனையுமே அங்க இருக்க எல்லாருமே செமையா ஷாக் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோயினா பதட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம, லேப்டாப்ல வைரஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவா. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கார்ல தான் காட்டுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோ பிடிச்சு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருப்பான், உண்மையை சொல்லி எதுக்காக வீட்டுல கேமரா செட் பண்ண, என்ன அந்த ஜென் சொல்லி நீ செஞ்சியா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின், ஐயோ நம்ம ஜென்னை மட்டும் மாட்டி விட்டுறவே கூடாது அப்படின்ட்டு, அது ஒண்ணும் இல்ல பாஸ், உங்க 6 பேக்ஸ் செமையா இருந்துச்சா, அதனாலதான் அதை சீக்கிரட்டா ரெக்கார்ட் பண்ணி ரசிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஆயிருச்சு அப்படின்ட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்லுவாளா. இதே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான் இது பொய்ன்ட்டு. உடனே இப்ப நம்ம ஹீரோ, ஓ என்னோட 6 பேக்ஸ பாக்கணுமா, அதுக்கு என்ன பாத்துட்டா போச்சு அப்படின்ட்டு இப்ப வேமா வண்டிய அவனோட வீட்டுக்கு தான் விடுவான். அடுத்து இப்ப வீட்டுக்கு போனோனையும் நம்ம ஹீரோ அப்படியே இந்த லூலுவை பெட்ல தள்ளிட்டு அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்ட ஆரம்பிச்சிருவான். உனக்கு என்ன, என்னோட 6 பேக்ஸ் தானே பாக்கணும், பாத்துறலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின், ஐயோ போச்சு, ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது அப்படின்ட்டு, ஐயோ பாஸ் தெரியாம நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன், இனிமேல் நான் ஜென்னுக்கு ஸ்பையா வேலை பார்க்க மாட்டேன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்ச ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோவும் திரும்பி இவளை மன்னிக்கிற மாதிரி, சரி இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் தப்பிச்சோம் பொழச்சோன்ட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருவா. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க, நம்ம ஹீரோ விடிஞ்சும் விடியாமையும் நம்ம லூலு வீட்டுக்கே வந்துருவான். இதை பார்த்தனே நம்ம ஹீரோயின், யோ பாஸ் ஏன் வீட்டுக்கிட்ட என்னையா பண்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. அன்னாருன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்குள்ள இருந்து வேற ஒரு லேடி வருவா. இந்த லேடி யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள், அவ கூட நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கிஸ் பண்ணிருப்பாள், அவளோட அம்மா தான் இங்க வந்திருப்பாங்க. சோ இப்ப வேற வழியே இல்லாம நம்ம லூலுவும் நம்ம ஹீரோவும் இவங்க வீட்டுக்குள்ளே போற மாதிரி ஆகுமா. இந்த லேடி இப்ப இங்க எதுக்கு வந்திருப்பான்னா, நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் இப்ப என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறாங்க போல, அதை பத்தி பெருமையா சொல்றதுக்கு தான் இங்க வந்திருப்பா. நம்ம ஹீரோயினுக்கும் அவளோட அம்மாக்கும் செம கடுப்பா இருக்கும், என் பொண்ணு கூட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருந்துட்டு கடைசியில இப்படி ஏமாத்தி இருக்கா, அதெல்லாம் பெருசா தப்புன்னே தெரியாம இப்ப என்கிட்டே வந்து உன் பொண்ணை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க மனசுக்குள்ள கடுப்பாவாங்க. சரி ஆனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு வந்திருக்கா கொஞ்சமா மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் சாஃப்டா பேசுவாங்க. ஆனா அப்பயும் இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா சும்மா இல்லாம, உங்க வீடு பார்க்கவே கொஞ்சம் சிறுசா இருக்குல்ல, ஆனா என் பொண்ணுக்கு அப்படிலாம் கிடையாதுப்பா, ஏன்னா அவளோட ஃபியான்சே அவளுக்காக ஒரு பெரிய வீடு வாங்கி கொடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் பெருமை பேசிக்கிட்டு இருப்பா. அதுக்கு இப்ப உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும், ஆமா உங்க பொண்ணை பத்தி நல்லா பெருமையா பேசலாம், என் பொண்ணு எது வேணான்னு சொல்லி குப்பையில தூக்கி போட்டாலோ அதைத்தானே உங்க பொண்ணு எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இவளை பென்சில் பண்ணுவாளா. உடனே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டோட அம்மா, எப்படி இருந்தா என்ன, கடைசியில என் பொண்ணு தானே இப்ப ஜெயிச்சு நல்லா வாழ்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு இப்ப செமையா கடுப்பாயிரும். அவன் உடனே அந்த லேடி கிட்ட, உங்க பொண்ணுக்கு அவன் வாங்கியிருக்க வீடு வந்து நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்ண போற வீடோட பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சிட்டிலே சென்டரா இருக்க இடத்துலதான் ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அந்த லேடியை இன்சல்ட் பண்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ பேச ஆரம்பிச்சிருவான். அதுக்கு அந்த லேடியும் சலிக்காம, நீங்க என்ன என்
என் மருமகனோட பெரிய பணக்காரனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. கரெக்டா அன்னாருன்னு பார்த்து நம்ம ஹீரோ அவன் கம்பெனிக்காக ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பானா, அது டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். சோ இதுலயே அந்த லேடிக்கு தெரிஞ்சிரும் நம்ம ஹீரோ எவ்வளவு பெரிய ஒரு பணக்காரன் அப்படின்ட்டு. இப்ப அந்த லேடி செமையா பல்பு வாங்கிட்டாளா, உடனே அப்படியே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிருவா. இப்ப பொண்ணுக்காக இவன் இப்படி பேசினியும் நம்ம ஹீரோயினோட அம்மா அப்படியே மனசுல பிக்ஸ் பண்ணிக்குவா, ஆஹா இவன் தாண்ட நம்மளோட வருங்கால மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்க அம்மாவே ஐயோ நீங்க 2 பேரும் எதுக்கு இங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க, நல்லா வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவா. இப்ப அப்படியே நம்ம லூலுவும் நம்ம ஹீரோவும் அப்படியே மாலுக்கெல்லாம் போய் நல்லா ஷாப்பிங் பண்ணுவாங்களா. நம்ம ஹீரோயின் வேணான்னு சொல்ல இவன் நிறைய ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் அது இதுன்னு வாங்கி கொடுப்பான். இப்ப அடுத்து இங்க இருந்து கிளம்பலான்ட்டு நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் அந்த துரோகம் பண்ண ஃப்ரெண்டும் வருவாங்க. அவங்க இப்ப வீம்புக்குன்னு நம்ம ஹீரோயினை வம்பிழுக்கிற மாதிரி, என்ன லூலு எங்க அம்மா இப்பதான் சொன்னாங்க உனக்கு ஏதோ ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கானாமே, அவன் என்ன என்னோட ஃபியான்சே விடவா உன்னை நல்லா பாத்துக்க போறான், நீ எங்க மேல இருக்க கோவத்துல ஏதோ ஒரு சாதாரண ஆளை டேட் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் ஃப்ரெண்ட் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாளா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவனோட கிளாஸியான கார் எடுத்துட்டு வருவான். இத பார்த்தனுமே அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வாயை பிளந்துருவான், என்னது இந்த காரா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இப்ப இவங்க 2 பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற, காலையில என்னன்னா அந்த ஆன்டி முன்னாடி உன்னை என் பாய் ஃப்ரெண்டா காமிச்சுக்கிட்டு அவங்களை இன்சல்ட் பண்ணுங்கறக்கா என்னென்னமோ சொன்னேன், இப்ப என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி வந்து இப்படி என்ன கேரிங்கா பாத்துக்கிற மாதிரி சீனை போடுற, எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ கேப்பாளா. அதுக்கு நம்ம ஹீரோ நான் எப்படியானு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி உன் மனசுல இடம் பிடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்பயும் மனசுக்குள்ள நீ என்ன வேணாலும் பிளான் போடுடா, ஆனா உன் சீக்கிரட்டை நான் ப்ரூஃபோட எப்படியான்ட்டு ஜென்னு கிட்ட மட்டும் சொல்லிட்டேன்னா எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே யார்ட்டே பேசிக்கிட்டு இருப்பா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவன் கையை மட்டும் யாரான்ட்டு 5 செகண்ட்க்கு மேல பிடிச்சாங்கன்னா அந்த பர்சனாவே அவன் மாறிடுவான், இதுதான் அவனோட பெரிய சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்மளுக்கே ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும், ஐயோ இவ ஜென்னு கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா அப்படின்ட்டு. பார்த்தா ஜென்னு கிட்ட சொல்றதுக்காக மீட்டிங் ரூம்ல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இங்க பாரு எனக்கு அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு, யானுக்கு வேற கையில அடிபட்டுருச்சான், அதனால எனக்கு டக்குன்னு இந்த டையை கட்டி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் இப்படி எல்லாம் சொல்றது நம்ம ஹீரோயின் சுத்தமா பிடிக்காது. நீ என்ன நினைச்ச, என்ன இப்படி அரையும் குறையுமா ஷர்ட்டை போட்டுட்டு வந்துட்டு டையை கட்டி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. பட் ஆனா இவங்க சண்டை போடுறப்பயே நம்ம ஹீரோயின் தெரியாம ஸ்லிப் ஆகி நம்ம ஹீரோ மேலேயே விழுகிற மாதிரி போயிருவாளா. அண்ணாருன்னு பார்த்து கரெக்டா அந்த சீனியர் ஆபீசர் உள்ள வந்துருவான். அவன் சும்மாவே அந்த ஸ்டெப் மதரோட ஆளுதான். அவன் இதை பார்த்தனையும் முடிவே பண்ணிடுவான், இந்த லூலு கண்டிப்பா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா, இவ இந்த ஷானுக்கு தான் ஹெல்ப் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அவன் இப்ப நினைச்சுக்குவான். அடுத்து அப்படியே அன்னைக்கு ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வருவாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லூலோட அம்மா இவங்க 2 பேர்த்தையும் நைட்டு சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருப்பாங்களாம். ஏன்னா நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளன்னு ஒருத்தன் வந்தா அது இவனா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபுல்லா பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுவே இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனக்கடுத்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா நம்ம ஹீரோவை பிடிச்சுக்கிட்டு இந்த வேலை பாரு அந்த வேலை பாருன்ட்டு பல வேலை சொல்லுவா. இதுல ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா டப்பாவா ஜூஸ் பாட்டில் வாங்கி வச்சிருப்பா, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவை வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வர சொல்லுவா. நம்ம ஹீரோ இத்தனை நாள் லேப்டாப்லயே உட்காந்து ஒர்க் பண்ணிருப்பான், அவனுக்கு இதெல்லாம் தூக்கறதுக்கு லைட்டா கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் ஃபியூச்சர் மாமியார் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வான். அதுக்கடுத்து இந்த வேலை முடிஞ்சனையும் பாத்திரம் கழுவு துணி தவ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வேலையா அடிக்கிட்டே போவாளா. இதெல்லாம் பாக்குறப்ப நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பியா இருக்கும். ஆக்சுவலி இதெல்லாம் அவங்க அம்மா எதுக்கு செய்வாங்கன்னா இவன் தன்னோட பொண்ணை எப்படி பாத்துக்கிறான், தான் பொண்ணுக்காக எல்லா வேலையும் செய்வானா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கடுத்து இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினோட அம்மா இங்க பாரு அவனை பார்க்க கொஞ்சம் நல்ல பையன் மாதிரி தான் இருக்கு, இருந்தாலும் அவன் எல்லா வேலையும் நல்லா செய்யறானான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டு நான் வெளியே ஒரு வேலையா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிளம்பிடுவாங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி நம்மளும் லைட்டா ரெஃப்ரெஷ் ஆயிருவோம்ட்டு இப்ப நம்ம ஹீரோயின் மேல குளிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ தெரியாதரமா பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துருவா. இவ விழுந்த சத்தம் கேட்டனையும் நம்ம ஹீரோ வேகமா இப்ப பாத்ரூம்குள்ளேயே போயிருவான். இவனை பார்த்தனையும் நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம டே இங்க என்னடா பண்ற அப்படின்ட்டு சோப்பை தூக்கி மூஞ்சி மேலேயே விட்டேறிவா. பாவம் நம்ம ஹீரோக்கு செமையா அடிபட்டுரும். சரி வெளியே போய் ஏதாட்டு மருந்தான் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு வெளியே கிளம்புனா வீட்டு டோரை யாரோ பூட்டி வச்சிருப்பாங்க. என்னன்னா இதுவுமே நம்ம ஹீரோயினோட அம்மாவோட பிளான் தான். அதுக்கடுத்து பாவன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே வந்து மருந்தெல்லாம் போட்டு விடுவாளா. அப்பதான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் கையில அடிபட்டிருக்கும். என்னன்னா பாத்ரூம்ல ஸ்லிப் ஆகி விழுந்தால அப்ப ஏதோ அடிபட்டிருக்கும் போல. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ அப்படியே இப்ப மெதுவா அவ கையை பிடிச்சு இங்க பாரு உனக்கு அடிபட்டிருக்கு அது என்னன்னு செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்ப அவளுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருப்பானா. ஆனா இவன் வந்து ரொம்ப கேரோட அவளை நல்லா பாத்துக்குவானா. இது வந்து நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா பிடிச்சு போயிரும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி இவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிடுறதுக்கு எல்லாத்தையும் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க பார்த்தா ஒரு பிளேட் சாப்பாடு மட்டும் தான் இருக்கும், பிளஸ் ஒரு ஒயின் பாட்டில் இருக்கும். சோ இதனால 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு தான் அந்த பிளேட்ல இருக்க சாப்பாடு வேணும் அப்படின்ட்டு. உடனே இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா சொல்லுவோம், சரி ஓகே நம்ம ஒரு கேம் விளையாடுவோம், அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க ஒரு சிப் ஆஃப் ஒயின் குடிச்சுக்கலாம், ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டுக்கலாம், இப்படியே நம்ம அந்த கேமை கண்டினியூ பண்ணி இந்த சாப்பாடை சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த கேம் எப்படிப்பட்ட ஒரு கேம்னா இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும், அது
அது யார்கிட்ட இருக்கோ அவங்க சாப்பாடு சாப்பிடலாம், யார்கிட்ட இல்லையோ அவங்க சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல இந்த கேம் விளையாடுவாங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தனையும் நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு கம்பெனி இருக்கு, 5 வீடு இருக்கு அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லி இப்ப கொஞ்சோண்டு ஒயினை குடிச்சிட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து சாப்பிடுவானா? இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்னால செமையா டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளும் ஒரு சிப் ஆஃப் ஒயின் எடுத்து குடிச்சிருவா. இதுல நம்ம ஹீரோ கிட்டதான் நிறைய விஷயங்கள் இருக்குமா, அதனால அவன் தான் நிறைய ஒயின் குடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப உடனே நம்ம ஹீரோயின் சோகமா, சே உன்கிட்ட எல்லாம் எல்லாம் இருக்கு என்கிட்ட பாரு அப்படின்ட்டு சோகமா சொல்லுவாளா? ஆனா இதை நம்ம ஹீரோ ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு, உன்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் என்கிட்ட இல்ல, என்னன்னா உங்க அம்மா மாதிரி பாசத்தை காட்டுறதுக்கு எங்க அம்மா இப்ப உயிரோட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். அவ அப்படியே இப்ப இவனை சமாதானப்படுத்தணுங்கிறக்காக, எனக்கும் தான் எங்க அப்பா என் கூட இல்ல, அப்பனா நம்ம 2 பேரும் ஈக்குவல் தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ தான் நிறைய வச்சிருக்க, சோ நீயே இந்த மிச்சம் இருக்கிற ஒயினையும் சிக்கனையும் சாப்பிட்டுரு அப்படிங்கிற மாதிரி இப்போ பெருந்தன்மையா நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவா. அடுத்து இப்ப செமையா ஒயின் குடிச்சனால 2 பேருக்கும் செம டயர்டா இருக்குமா. உடனே இப்ப நம்ம ஹீரோயினை தூங்க வைக்கிறக்காக நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்துல போய் உட்காந்து ஒரு பாட்டெல்லாம் பாடுவான். அடுத்து இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்திலேயே 2 பேரும் அதே இடத்துல தூங்கிடுவாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆபீஸ்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் நேத்து அடிச்ச ஒயினோட மப்பு இறங்கல போல. அவ இன்னும் நம்ம ஹீரோ இவளுக்காக பாடின பாட்டையே தான் யோசித்து பாத்துக்கிட்டு இருப்பா. ஆனா இவ மைண்ட்ல அந்த பாட்டை பாடினது நம்ம ஹீரோ மாதிரியே இருக்காது, ஏதோ அந்த ஜென்னே பாடின மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம ஹீரோயின் இது ரொம்ப டீப்பா யோசிப்பா, எதுக்கு அவன் பாடின பாட்டு எனக்கு ஜென் பாடின மாதிரியே இருக்கு, இதுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அப்போ அவளோட டேபிள்ல ஏதோ ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி ஒண்ணு இருக்குமா. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோயின் அப்படியே ஓபன் பண்ணி பாப்பா. அந்த கிரீட்டிங் கார்டுல என்ன எழுதியிருக்கும்னா, போதும் நம்ம 2 பேரும் ரொம்ப பழகிட்டோம், இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் செமையா கடுப்பாகி இப்ப அப்படியே அந்த கிரீட்டிங் கார்டு எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட தான் போவா. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் விட்டுருன்ட்டு, இப்ப எதுக்கு எனக்கு திரும்பி லவ் லெட்டர் எழுதியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிம்பிளா, இது என் ஹேண்ட் ரைட்டிங் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அப்புறம் அந்த இடத்துக்கு டக்குன்ட்டு இன்னொரு எம்ப்ளாயி ஐயோ சாரி லூலு, இது என்னோட தான், நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கொடுக்கறக்கா வச்சிருந்தேன், தெரியாம மாறி உன் டெஸ்க்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்போ இப்படி பல்பு வாங்கணும் நம்ம ஹீரோயின் அப்படியே நைஸா வெளியே வந்துருவாளா. ஆனா நம்ம ஹீரோ இப்பயும் விடாம இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு, சரி அந்த கிரீட்டிங் கார்டை பார்த்தனையும் நான் தான் உனக்கு அதை வச்சிருப்பேன்ட்டு நீ எப்படி நினைச்ச அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்ப உடனே, ஐயோ அந்த கிரீட்டிங் கார்டை பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு, அதனாலதான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தானே பாப்ப, அதான் நீ என் மைண்டுக்குள்ள வந்த அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. ஆனா அவ இதை வாய் வழியா சொன்னாலுமே அவ ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எல்லாம் பாக்குறப்ப அவளுக்கு நம்ம ஹீரோ மேல ஏதோ ஒரு % ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காட்டுவாங்க, எங்க ஹீரோ மேல தனக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல நம்ம ஹீரோயின் இருப்பா. சரி இந்த குழப்பத்தெல்லாம் மறக்கணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்டு கூட வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பா. ஆனா இவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் துரோகம் பண்ணிட்டால. சோ இப்ப நம்ம ஹீரோயினுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அந்த ஆக்டர் ஜெங்கு தான். அதனால இப்ப அவனை கூப்பிட்டுட்டு ஒரு தீம் பார்க்கு கிட்ட வந்திருப்பாளா. அந்த ஆக்டருமே சரி இவகிட்ட க்ளோஸா இருந்தாதான் எப்படினாலும் இவ நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவா அப்படின்ட்டு அவனும் இவ கூட ஒன்னா சேர்ந்து ஜெயிண்ட் வீல்ல ஏறுறதும் ஃபன் பண்றதும் இந்த மாதிரி இருப்பான். அடுத்து இப்ப எல்லா ரைடையும் ஏறி முடிச்சுட்டு இவங்க 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஜென் அப்படியே, சரி லூலு உனக்கு எதான்ட்டு எங்க அண்ணனோட சீக்ரெட் பத்தி தெரிஞ்சுச்சா, ஏன்னா அது தெரிஞ்சா மட்டும்தான் நான் அடுத்த படம் எப்படியான்ட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணி நடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் பேசிக்கிட்டு இருப்பான். ஆனா இவன் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோனோட மைண்ட்ல நம்ம ஹீரோ லைட்டா வந்துட்டு போவான். இதனாலேயே ஒரு மாதிரி குழப்பமா இருப்பாளா. இதை நோட் பண்ண அந்த ஜென் அப்படியே, என்ன நீ ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு, இரு நான் உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இப்ப தண்ணி வாங்குறதுக்காக போவான். ஆனா அவன் போனக்கடுத்து நம்ம ஹீரோயின் ரொம்ப யோசிப்பா, ஐயோ நம்ம இனிமேல் ஷானை பத்தி யோசிக்கவே கூடாது, இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னா பேசாம ஜென்னு கிட்ட நம்மளுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் இப்பவே சொல்லிடுவோம், அப்பனாதான் நம்ம இவங்களோட கேம்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாளா. கரெக்டா இப்ப அந்த இடத்துக்கு ஜென்னும் திரும்பி வந்துருவான். அவன் வந்த உடனேயுமே நம்ம ஹீரோயின் எதை பத்தி யோசிக்காம நம்ம ஹீரோவை பத்தி அவன் கிட்ட போட்டு விட்டுருவா. இந்த மாதிரி உங்க அண்ணனால மித்தவங்கள மாதிரி மாற முடியும், யாரான் ஒரு ஆளு உங்க அண்ணனை ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு மேல தொட்டா போதும் அவங்க ஃபேஸ் மாதிரியே உங்க அண்ணனோட ஃபேஸ் மாறிடும் அப்படிங்கிற உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுவா. அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இந்த உண்மை தெரிஞ்சக்கடுத்து இந்த ஜென் என்ன பண்ண போறான், இதனால நம்ம ஹீரோக்கு எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு கரெக்டா நோட்டீஸ் ஆனா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பபாய்.